பிரியா, என்னம்மா கிளம்பியாச்சு? மீன் எடுக்கிறப்பா காலையில இருந்து எத்தனை மணிக்கு 6:30 மணில இருந்து எழுப்பிட்டு இருக்கிற மீன் எடுக்க போலாம் வாங்க வாங்கன்ட்டு. மணி எவ்வளவு ஆச்சு? மணி நைட்டு சனிக்கிழமை நைட் அது லேட் ஆயிடுச்சு. காலைல நீ சரி கிரௌண்டுக்கு போவேன்னு சொல்லி கிரௌண்டுக்கு போகல, அதனால லேட் ஆகி எந்திரிச்சிட்டேன். நீ நேரத்தை இருந்துச்சு போனா மீன் இருக்குமா? மீன் அதெல்லாம் இருக்குமா, 10:30 மணி வரைக்கும் இருக்குமா, ஒன்றும் கவலைப்படாதாமா. காலையில சட்னி அரைச்சு வச்சாச்சு. சரி, சாப்பிடல இன்னுமே. வெயில் கிடுகிடுன்னு வருது. போலாம், சீக்கிரமா எடுத்துட்டு போலாம். மீன் எடுப்பா, மீன் எடுத்துட்டு இளநீர் குடிச்சிட்டு அப்படியே வரலாம். வா, ஞாயிற்றுக்கிழமை தானே, வா. சரி நடங்க. பிள்ளைக்கு சமைச்சிட்டல, பிள்ளைக்கு பையனுக்கு சட்னி அரைச்சு வச்சாச்சு. ஏமா என்ன சத்தம் போட்டா இப்ப பார்த்து இவ்வளவு கூட்டமா இருக்குது? அதான் பாருப்பா, 9 மணிக்கு வந்தா கூட்டம் இருக்காதுன்னு பார்த்தா ஒன்ன கூட தூங்குறவங்க நிறைய பேர் இருப்பாங்களா? சரியான கூட்டமா இருக்குது. எவ்வளவு கூட்டம் பாத்தியா? போய் பாக்கலாம். சரி வாங்க. ஏமா மத்தி எடுத்துக்கலாமா? மத்தி எடுத்துக்கலாம். குழம்பு வச்சுட்டு பாறையுமே தம்பிக்கு வந்து நெய் மீன் எடுத்துக்கலாம். ஓகே, 3 எடுத்துடலாம்ல. மத்தி கொஞ்சம் பொடிசா தான் இருக்கு, பரவாயில்லையா? குழம்பு வச்சுக்கலாம்ப்பா. மத்தி பொடிசா இருந்தாலும் குழம்பு வச்சா டேஸ்டா இருக்கும்ல. சரி, பாப்பாக்கு பொரிச்சா பிடிக்கும்ல, கொஞ்சம் பொரிச்சு கொஞ்சம் குழம்பு வச்சுக்கலாம். அந்த ரெண்டையும் பொரிச்சிடலாம். பாறையுமே ஒன்னொன்னு எடுங்க போதும். சரி. இவருதான் லேட்டா எந்திரிச்சு சத்தம் போட்டா இங்க வந்து பாருங்க, இவருக்கு மேல கூட்டம் எல்லாம் இருக்குது நிறைய. மத்தி போய் வீட்டுல மீன் எடுக்கிற ரேட்டு வெட்டுறதுக்கு வந்துட மாட்டேங்குது. ஆமா, கண்டிப்பா. இன்னும் வெட்டுறதுக்கு எவ்வளவு கேட்டாங்க? அது 30 ரூபாயம்மா. மத்திக்கு வந்து 60 ரூபாயம்மா. மத்தி அங்கேயே 100 ரூபா, 120 ரூபாச்சு. 150. நம்மளே வீட்டுல போய் கிளீன் பண்ணிக்கலாம். இதையும் மட்டும் வெட்டி வாங்கி போய்க்கலாம், அவ்வளவுதான். வீட்டு பக்கத்துல எடுத்தா ரேட் வச்சு நீங்க வந்து இருக்கோம்ல, இங்க கிளீன் பண்றதுக்கு காசு. கண்டிப்பா. இந்த வார பாறை சுத்தமாயிட்டு இருக்குது. இப்ப பாத்தீங்கன்னா கரெக்டா வந்துச்சு. போதும். பிரியா, காலைல மீன் எடுக்குன்னு சொன்னேன். மீன் எடுத்தாச்சு. மீன் மட்டுமா எடுத்தீங்க? இப்போ என்ன மார்க்கெட்டவே வாங்கிட்டு போற மாதிரி வாங்கிட்டு? ஆமாம்மா, இல்லம்மா, கம்பெனி ஸ்பேன் ஓடலையா, அது வேற கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. கையோட ஸ்பேனு வாங்கிக்கலான்ட்டு இப்ப வந்து ஸ்பேனு, செவ்வாழைப்பழம், மீன் எடுத்தாச்சு. அப்புறம் லெமன் ஜூஸ் ஏதாவது வாங்கி கொடுப்பீங்களா? ஆமாம்மா, நீ வேற அதை கேட்ட. முதல்ல நீ சொன்ன, அதை வேற வாங்க போயிட்டு அது வேற பேசுவ. இது வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு இளநியோ இல்ல ஒரு லெமன் ஜூஸோ வாங்கி கொடுத்தீங்கன்னா நல்லா தெம்பா இருக்கும். சரிம்மா, போய் அப்பதான் மீன் குழம்பு வச்சு தருவேன். சரிம்மா, குடிச்சு பார்த்தா சொல்ல குடிக்கணும், 2-3 மணி குடிக்கணும். குடிச்சு பார்த்தா தான் தெரியும். அது ஃபுல்லா கட்டிதான் வருது, ஐஸ் கட்டிதான் வருது. கொஞ்ச நாள் குடி. என்ன முடியாது? இது வந்து சோடா சர்பத்தாமா. நான் வந்து லெமன் தான் குடிக்கலான்னு வந்தேன், லெமன் இல்லையாமா. சரி, இந்த வெயில குடிச்சா கொஞ்சம் ப்ரெஷர் இதாகுன்னு பார்த்தா இல்லைன்ட்டாங்க. சரி, அதான். ஓகே. பிரியா, என்னம்மா சமையல் ஆரம்பிச்சுட்டாட்டுக்குது? என்னம்மா வெங்காயம் உரிக்கிறதுல ஒரு பெரிய வேலையாம்மா. அப்படிங்கிறக்குள்ள டக்குன்னு வெங்காயம் உரிச்சிடலாம் தெரியுமா? அம்மா, நான் உரிச்ச உனக்கு வேலையெல்லாம் போயிருமா? கண்ணுல தண்ணி வராம நீங்க வந்து உட்கார்ந்து ஒரு 10 வெங்காயம் உரிக்கிறதுல பெரிய வேலை இல்லை. நேரா தண்ணி எடுத்துட்டு வந்து தண்ணிக்குள்ள போட்டு வெங்காயத்தை கையில தேய்ச்சு அப்படியே பாத்திரத்துல போட்டு சமைச்சிட வேண்டியதான். அவ்வளவுதான், அதிரடி சமையல். இது பேரு மீன் குழம்பா? எண்ணெய் ஊற்றி கடுகு கலப்பரம் போட்டு வெந்தயம் போட்டு, சரியா, பெரிய வெங்காயம் போட்டு 2 பச்சை மிளகா போட்டு புளியை கரைச்சி ஊற்றி, சரியா, மீன் பொடி கொஞ்சோண்டு போட்டு கடைசியில் மீனை போட்டு இறக்கி வச்சா மீன் குழம்பு ரெடி. நீங்கள் செய்கிறது வந்து ஆட்டி வச்சு செய்கிறதுமா, நாங்களும் அப்படி இல்லை, சின்ன வயசு செய்கிறப்போ. நாங்கள் சின்ன வயசில் அப்படிதான் செய்ய மாட்டோம். அம்மா, எனக்கு நீ பெரிய வேலை கொடுத்துட்ட என்ன? அம்மா, இதெல்லாம் வந்து பெரிய வேலைம்மா. இது இதெல்லாம் வந்து வெட்டுறத கூட சலசன்னு வெட்டிடலாம். வேறு எப்படி சுத்தம் பண்ணி இந்த குடல்லாம் எடுக்கணும்ல. அது அப்படிதான் இருக்கு. பாரு எப்படி டக்குன்னு வேலையாவது மட்டும் பாரு. அப்படியா?
ஆனா உங்களுக்கு உட்காந்துக்கிட்டு நிழல்ல உட்காந்து மீன் குழம்பு பெரிய நீ வேணா அது செஞ்சிருமா, நான் வேணா குழம்பு வச்சிடறேன். குழம்புலாம் நான் வந்து நான் வச்சேன்னா அது வேற லெவலில் இருக்கும். கடலில் கலப்பருக்கு எல்லாம் அது என்னமா ரவுண்ட் டப்பா அந்த கண்ணு கேக்குறாங்களா? சமையல் சக்கரவர்த்தினா அப்படிதாம்மா. சமையல் சக்கரவர்த்தியில எல்லாருமே கேட்டுதான் இருப்பாங்க. என்ன ஆமா, அது நல்லா இருக்கும். மீன் குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சாட்டுக்குது. ரெடி ஆயிடுச்சு மீன் குழம்பு. போட்டா சரி. ஓ, மீன் போடாம இருந்ததா? மீன் போடல, குழம்பு. அப்ப வந்து முதல்ல வந்து தக்காளி குழம்பு, இப்பதான் மீன் குழம்பு. நம்ம வீட்டுல வந்து எப்படி வேணாலும் கற்பனை பண்ணி மத்தியில வந்து அது எப்படி மீன் போடலன்னா தக்காளி குழம்பு, மீன் போட்டா மீன் குழம்பு. அதானே எப்ப வைக்கிற மாதிரி அப்படி இல்லையாமா? தக்காளி குழம்புக்கு தகுந்த மாதிரி வேற மாதிரி அரைக்கணும், மீன் குழம்புக்கு வேற மாதிரி அரைக்கணும். ஓ சரி சரி, போதுமில்ல? போதுமா, போதும் போதும், ஒரு வேலைக்கு தானே. ஆமா, அப்ப நாளைக்கு கோயிலுக்கு போறம்பீங்க, அதனால எல்லாம் சுத்தம் பண்ணுவீங்க. இல்ல நாளைக்கு மிச்சம் இருந்துச்சுன்னா நாளைக்கு சாப்பிட்டு எல்லாம் கிளீன் பண்ணி விட்டுலாம். சரிம்மா. அப்புறம் செவ்வாய்க்கிழமை கோயிலுக்கு போறோம். சரி ஓகே. இப்போ என்ன மத்தி மறுபடியும் பொரிக்கிறியா என்ன பண்ற? ஆமா, நீ பொடி போட்டுக்கலாம். சரி, குழம்பு ஆயிடுச்சு, சாப்பாடு வச்சாச்சு, நீ என்ன பொரிச்சா சரி. சரிம்மா. பிரியா, களத்துல இறங்கிட்டியா? இதுலயே பொடி போட்டுடலாமாப்பா? பொடி போட்டுமா. என்ன வெயில் அடங்கு போயிருச்சு. இந்த நீங்க வெட்டி இருந்தா கூட இந்த மீன் நல்லா வெட்டிருக்கீங்கப்பா. ஆமா, இங்க பாரு. அம்மா அதுக்கு ஒரு காரணம் சொன்னாரு தெரியுமா? என்ன சொன்னாரு தெரியுமா? என்ன சொன்னாங்க? நைட் வேலை செஞ்சுட்டு இருந்தாராமா, அதனால வந்து கொஞ்சம் இதா இருக்காமா. எல்லாத்தையும் வெட்டப்பா தான் சொன்னாரு. நைட் வேலை செஞ்சு 10 ரூபா கம்மியா ஒண்ணு வாங்கல. வெட்டுறதுக்கு எவ்வளவு வாங்கினாங்க? 30 ரூபா கிலோ. கிலோ இது வெட்டுறதுக்கு 30 ரூபா வாங்குறாங்க. ஆனா மீன் நல்லாவே வெட்டல. கேட்டா என்னங்கிறாங்க, நைட் வேலை செஞ்சுட்டு வந்து தூக்கு கலக்கத்துல இருக்கிறாங்களாமா, அதனால நல்லா வெட்டல அப்படின்னு சொல்லி எல்லாத்துட்டும் காரணம் சொல்றாங்க. இந்த மத்தி மீன் கழுவுறதுக்கு 60 ரூபா கேக்குறாங்க, கிளீன் பண்ணி தரதுக்கு. அவங்க கிளீன் பண்ணா இந்த அளவுக்கு இருக்காது, நம்மளே வாங்கிட்டு கிளீன் பண்ணங்காட்டி தான் இந்த அளவுக்கு இருக்குது. எவ்வளவு நேரமா உட்காந்து கிளீன் பண்ணிருக்காரு தெரியுங்களா? இது 1 மணி நேரம் கிட்டத்தட்ட கிளீன் பண்ணிருக்காரு. இது கிளீன் பண்ண கிடைச்சா நல்லா இருக்கா? இதே அவங்க சும்மா ஏனந்தாலும் எடுத்து விட்டு, ஏப்பா எவ்வளவு மீன் பிச்சு போட்டாங்க பாத்தியா, அந்த இன்னொருத்தவங்க சுத்தம் பண்ணாங்கல்ல. இந்த மத்தியில வந்து தலை வந்து லைட்டா இருந்தாதான் நல்லா இருக்கும். செதில் மட்டும் எடுத்துட்டு மேல அந்த இது பத்தி அதெல்லாம் புடிங்கிட்டு போட்டாலே நல்லா இருக்கும். இவங்க என்ன இது வேற எவ்வளவு கிளீனா நீ எடுத்திருக்கிற பாரு. வேற ஒண்ணுமே இல்ல, எவ்வளவு கிளீனா இருக்கு. ஆனா அவங்க எடுத்தது அப்படியே பார்த்தாவே ஒரு இதா இருந்துச்சு. தலை இருக்காது, ஒண்ணு. ஆமா, மீன் மேல் தோடவே அப்படியே பிச்சு பிச்சு எடுத்துட்டாங்க நிறையவே. இதனால நீட்டா இருக்கு. மத்தி வாங்கினா நீங்களே வீட்டுல கிளீன் பண்ணிக்கிங்க. இங்க ரேட்டு கம்மியா இங்க எச்சா இருக்குன்னு சொல்லி தான் நம்ம மீன் மார்க்கெட் போறோம். அங்க போய் இது கிளீன் பண்றதுக்கு காசு கொடுக்கறதுக்கு அதுக்கு நம்ம இங்கேயே வாங்கிக்கலாம். அதனால இது அங்க வாங்கிட்டு வந்து வீட்டுல கிளீன் பண்ணிக்கிங்க. மத்த மீன் ஏதாவது நம்ம வீட்டுல முட்டி அருவாள்லாம் இல்லைன்னா கூட இது கூட அங்க வெட்டிக்கலாம். ஆனா இது வீட்லயே, எங்க வீட்லயே அருவாள் முட்டியெல்லாம் இருக்கு. நான் தான் அங்க வெட்டிடுறான்னு சொல்லி சொன்னேன். இதை இங்கேயே கொண்டு வெட்டி இருந்தா கூட அழகா வெட்டி இருப்பாரு. சரி விடு, பொடி போடுமா. என்ன மீன் பொரிக்க ஆரம்பிச்சாடுக்குதா? இப்பதாப்பா ஃபைனல் டச்சுக்கு வந்திருக்கிறோம். ஓ, எவ்வளவு வேலை. மத்தி மத்தி மீன் மத்தி போட்டா அந்த மனம் வருது, வருமா சூப்பரா இருக்குமா. இதைய பொரிச்சு எடுத்துட்டு அப்புறமா நெய் மீன் பொரிச்சுக்கலாம். சரி தம்பிக்கா. ஆனா கொஞ்சம் உணர்த்தியா சாப்பிடணும்னா எவ்வளவு வேலை செய்ய வேண்டியது. காலையில 9 மணிக்கு ஆரம்பிச்ச வேலை, வீட்டுல இருந்து கிளம்பி போய் மீன் எடுத்துட்டு வந்து இப்ப எவ்வளவு வேலை செஞ்சாச்சு. அதான் ஃபைனல் டச்சுக்கு வந்திருக்குது. நீ அடுத்ததுதான் சாப்பிடணும். 9 மணிக்கு கிளம்பி மணி 2 மணி ஆச்சு. பாக்குறதுக்கு ஈஸியா இருக்கும், எவ்வளவு வேலை செஞ்சிருக்கிறோம். உண்மையுமே நானும் ரொம்ப ஈஸின்னு வச்சமா, இவனாரா எனக்கு தெரியல. உண்மையுமே சொல்றேன், நான் இன்னைக்கு மீனே வேண்டான்னு சொன்னேன். இப்படி எல்லாம் வேலை இழுத்துருன்னு சொல்லிதான் வேண்டாம். இதை விட இன்னும் நாளைக்கு கிளீன் பண்ணணும் பாருங்க, அதுதான் சரியான வேலை. மீனை செஞ்சுட்டா சரியான வேலையா இருக்கும். நாளைக்கெல்லாம் கிளீன் பண்ணி அப்புறமா செவ்வாய்க்கிழமை சாமி கும்பிடக்குள்ளார போதும் ஆயிடும். ஆமா, செவ்வாய்க்கிழமை பாப்பாக்கு பிறந்த நாள், அதனால வீடு சுத்தம் பண்ணணும், கோயிலுக்கு போகணும். செவ்வாய்க்கிழமைக்கு எங்க பொண்ணுக்கு பிறந்த நாளுங்க, எல்லாரும் விஷ் பண்ணுங்க. என்னம்மா தனியா வந்து போன்ட்ட? இருப்பா, சூடா இருக்கு. தனியா கொஞ்சம் சாப்பிடாம தம்பிக்கு ஊட்டி விட்டேன். ஊட்டி விட்டு நல்லா காத்தாட நல்லா இருக்குது. அதனால வந்து அப்படியே உட்காந்து மீன் குழம்பு, நெய் மீன் பொரிச்சது, மத்தி மீன் பொரிச்சது செமையா இருக்கு. ஓ பரவாயில்லையா.
அதுதான் நேரத்துல சீக்கிரம் ஓட்டிட்டு வந்தீங்க. குழம்பு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகணும். வெச்சோடனே எடுத்தோம்னா கொஞ்சம் நல்லா இருக்காதுல்ல, கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா நல்லா இருக்கும். சூப்பரா இருக்குதுப்பா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீட்டில் சாப்பாடு மத்தி மீன் குழம்பு, மத்தி மீன் பொரிச்சது, நெய் மீன் பொரிச்சது, பாறை மீன் வாங்கிட்டு வந்துருக்குது, அதுவும் இருக்குது. அப்புறமா பொரிச்சுக்கலாம் கேட்டு வச்சிருக்கு. வாங்க சாப்பிட்லாம். உங்கள் வீட்டில் என்ன சாப்பிட்ணுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அடிக்கடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.